எல் ஆர்ஜினின். ரத்த குழாய்களோட கொழுப்புனால அடைப்பு ஏற்படுறதுனால ஒரு பாதிப்பு நம்ம பார்த்தோம். அதே போல இன்னொரு பாதிப்புனா அந்த ரத்த குழாய்களோட இறுகுத்தன்மை, எலாஸ்டிசிட்டி குறைவா இருக்கும், ஹார்டனிங் அப்படின்னு சொல்றோம். சராசரி ஒரு நாளைக்கு 7200 லிட்டர் ரத்தம் நம்ம உடம்புக்குள்ள ஓடணும். ரத்த குழாய்கள் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் குறையும். அதனால என்ன ஆகுது? திரும்ப பிளட் பிரஷர் அதிகமாக ஆரம்பிக்கும். ரத்த குழாய்கள் சுருங்க ஆரம்பிச்சுன்னா அதான் என்ன சொல்லுவோம்? வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எல் ஆர்ஜின்ங்கிறது ஒரு இயற்கையான ஒரு பொருள். எல் ஆர்ஜினின்ல ரெஸ்பிரேட்ரால், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. எல் ஆர்ஜினின் எடுக்கும்பொழுது இது நைட்ரிக் ஆக்சைடா மாறுது. அதனால ரத்த குழாய்களோட அந்த விரிவுத்தன்மையை அதிகப்படுத்தும். சுருங்கி இருக்கக்கூடிய இந்த ரத்த குழாய்களுக்குள்ளேயுமே என்ன ஆகுது? விரிவுத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது. ரத்த ஓட்டம் சீராகிறதுனால பல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். இன்ஃபேக்ட் எல் ஆர்ஜின் எடுக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன், உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஹை பிளட் பிரஷர் இருந்துச்சுன்னா அந்த பிளட் பிரஷர் லெவல்ஸை, ரத்த அழுத்தத்தை, ரத்த கொதிப்பை திரும்ப நார்மல் லெவல்ஸ்க்கு கொண்டு வர முடியும். கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், கரோனரி ஆர்டரி டிசீஸ் இந்த மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதை தடுக்கக்கூடியது எல் ஆர்ஜினின். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, அத்லெட்ஸ், பாடி பில்டிங் பண்றவங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, இவங்களுக்கு எல் ஆர்ஜினின் கொடுக்கறதுனால அதிக எனர்ஜி, ஸ்டாமினா, அந்த பவர் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். எல் ஆர்ஜினின் எடுக்கிறதுனால வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்ல, வெரிகோஸ் வெயின் அப்படின்னா சுருண்டு இருக்கக்கூடிய நரம்புகள், அந்த சுருண்டு இருக்கக்கூடிய நரம்புகளுக்குள்ளயுமே ரத்த ஓட்டத்தை புஷ் பண்ணக்கூடிய தன்மை எல் ஆர்ஜினின்ல இருக்கு. சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதோட மூளையோட ஃபங்க்ஷன்ஸும் டெவலப் ஆகும். மூளையோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருக்கும், ஞாபக சக்தி அதிகமாகும். கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா உடம்புல இருந்து கழிவுகள் சீராக வெளியில போக முடியும். செக்ஷுவல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல, செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இந்த மாதிரியான சில செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்க்கு எல் ஆர்ஜினின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கும், விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் எல் ஆர்ஜினின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள் யார் பண்ணாலுமே எல் ஆர்ஜினின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். எல் ஆர்ஜினின் ஒரு பேக்கெட், ஒரே ஒரு சாஷே பேக்கெட் டெய்லி காலையில வெறும் வயிற்றுல ஒரு 200 ml சாதா தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கும். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு மேபி அன்னைக்கு ஏதாவது அவங்க செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ நைட்டு எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கலாம். எல் ஆர்ஜின் பொறுத்த வரைக்கும் இது கண்ணாடி டம்ளர்ல பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். நார்மலா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்ற டம்ளர்ஸ் யூஸ் பண்ணணும் என்ன ஆகுனா ஜென்ரலா எல் ஆர்ஜின் ரியாக்ட் ஆகிறதுனால அந்த எஃபெக்ட் கொஞ்சம் குறையலாம். கிளாஸ் டம்ளர்ஸ்ல பயன்படுத்தணும் அப்படின்னா அதோட எஃபெக்ட் முழுமையாக கிடைக்கும். ஒரு பாக்ஸ்ல 15 பேக்கெட் இருக்கும். டெய்லி ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டாலே